students, welcome to HANA Learning. So main thing நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர் வந்து பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறது டவுட் தானே. ஏன்னா எழுதி வச்சிருப்போம் நம்ம, ஓகே இது படிக்கிறோம், இதுக்கு அடுத்தது இது படிக்கிறோம், அது படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எழுதி வச்சுட்டு ஃபைனலி அதை நம்ம பண்ணவே மாட்டோம். ஏன்னா அதுக்குள்ள வேற கமிட்மெண்ட் வந்துடும். ஓகே வேற ஒர்க் பார்க்கலாம், வேற படிச்சுக்கலாம், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டே போவோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க? எஸ், ஸோ அந்த ஃபீல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ எவ்ரி ஸ்டெப் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் தாண்ட அது எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இது முடிக்காமல் ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது அந்த முடிக்காமல் வச்சுருக்கீங்க தெரியுமா, அந்த இடத்துல நமக்கு லேக் ஆகும். நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் போயிடுவோம், செகண்ட் கம்ப்ளீட் பண்ணாமையே தேர்டுக்கு போயிடுவோம். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செகண்டில் இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாமல் போகும். அப்படி தெரியாமல் போகும்போது என்ன ஆகும், ஆப்வியஸ்லி தேர்டில் வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் வந்துருமா, கரெக்டா? அந்த இடத்துல நமக்கு தப்பான விஷயம் தான் நடக்கும். கரெக்டா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸ்ல என்ன பண்ணலாம் நம்ம, ஸோ ஒரு கொஷின் பேப்பரே எடுக்கிறோம், ஒரு கொஷின் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ அதில் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஓகே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் எழுதிட்டு ஃபைனல் ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா எப்படி கரெக்டான ஆன்சர் இருக்கும், கரெக்டா? எஸ், ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கண்டிப்பாக வந்து முக்கியம், கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு குவார்டர்லி எக்ஸாம்க்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே நம்ம இவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண போகிறோம், நம்ம இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் சிலபஸ். ஸோ சிலபஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்போம், கரெக்டா? ஸோ என்னென்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு, ஸோ எப்படிலாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஸோ அதோட விஷயம் முடிஞ்சது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ நம்ம HANA Learning சேனல்லையே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணாதவங்களே இப்போவே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அதில் நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், தியரட்டிக்கலாக இருக்கிறத விட ப்ராப்ளம்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம், கரெக்டா? ஸோ ஃபிசிக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டே வருவோம். ஸோ அட்லாஸ்ட் நம்ம ஒன்று பார்ப்போம் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ கொஷின் பேப்பரை பார்க்கும்போது தான் டெஃபினட்டாக சொல்கிறேன் நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அது வரைக்குமே கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க, எந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க, ஸோ எந்த சாப்டருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் நமக்கு வரும். டவுட் வந்திருக்கா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்திருக்கா அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னா படிச்சு முடிச்சிருவோம், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஓகே ஒருவேளை இந்த சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்களோ, இந்த சாப்டர் இருந்து கம்பல்சரி கேட்டுருவாங்களோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணணும். அட்லாஸ்ட் கண்டிப்பா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேவா? ஸோ இதுல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நான் சிலபஸ் மட்டும் தான் பார்த்திருக்கேன் அப்படின்னா 1 சொல்லுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டேஜ் நம்பர் 2ல இருக்கீங்க. ஸோ நீங்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதுல வந்துட்டு மெயின் திங் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 3ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா 4 சொல்லுங்க. மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உண்மையாகவே நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நான் உங்க ரியா ஃப்ரம் HANA Learning. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட 12th மேக்ஸ் கொஷின் பேப்பர், சரியா? ஸோ 12th மேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். ஸோ இதில் நமக்கு எந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது டெஃபினட்டாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? எஸ், ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க டோட்டலி உங்களுக்கு 90 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. அதில் 21 மார்க்ஸ் இருக்கு. ஸோ 1 மார்க்ஸில் சாலிடாக நீங்கள் 20 மார்க்ஸ் வாங்கிடலாம். அது போக தான் ரிமைனிங் இருக்கு எவ்வளோ, 70 மார்க்ஸ் இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க் நமக்கு இன்டர்னலில் கொடுத்துருவாங்க. அப்போ 1 மார்க்ஸுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு 20 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அது போக 10 மார்க்ஸ், 30 மார்க் இதுலேயே கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 மார்க் 3 மார்க் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் 1 மார்க்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஓகே? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். ஸோ இதுவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் எஸ். ஸோ
ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்குமே கரெக்டான ஆன்சர். சரியா? மேட்ரிசஸ்ல 5 -2 3 and -1 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இன்வர்ஸ் கொடுத்துட்டு அண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போஸ் பண்ணி அதோட இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது நமக்கு புக் பேக்ல கொடுத்துட்டாங்கப்பா. ஆனால் புக்கின் கொஸ்டின்ஸ் சொல்லி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நம்ம புக்கில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக உங்களோட புக்கிங் கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டினுமே நமக்கு சாப்டர் 1ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னப்பா கேட்டிருக்காங்க இங்க, எஸ். ஸோ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுலேருந்து பி இன்வர்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா, ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ். கரெக்டா? ஸோ இது மாதிரி குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் யாராவது கெஸ் பண்றீங்களா? எஸ். ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்தது சாப்டர் எஸ் ஃபோர்த் கொஸ்டின் வந்து சாப்டர் 1லேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19. சரி, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் மொத்தமாகவே நமக்கு சாப்டர் 1லேருந்து எஸ் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அடுத்தது பாருங்க, 5th கொஸ்டின் சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஐஇசட் அண்ட் இசட் பிளஸ் ஐஇசட் இன் தி ஆர்கன்ஸ் டயக்ராம். ஸோ இந்த ஆர்கனைஸ் டயக்ராம் நல்லாவே வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா காமன் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ ஆர்கன்ஸ் பிளேன்னா என்னன்னே தெரியாம இருக்கீங்க. ஸோ அதுல இருந்தா நம்ம டயக்ராமும் எடுப்போம். ஸோ அதை வந்து நீங்க கிளியரா வந்து பாத்துக்கணும். சரியா? ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர், 1/2 மாடுலஸ் இசட் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது சாப்டர் 2 இல்லையா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 தான். இஃப் மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 தென் தி வேல்யூ ஆஃப் 1 + இசட் டிவைடட் பை 1 + இசட் பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் ஏ. சரியா? சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் sin 40 டிகிரி + I cos 40 டிகிரி த ஹோல் பவர் 5. ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், கெஸ் பண்றீங்களா? ஸோ கெஸ் பண்ற ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர், -110 டிகிரி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க சால்வ்டு பார்க்கல, அப்படி கொஞ்சம் ஹிண்ட் வச்சுதான் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல என்ன டிஃபிகல்ட் பார்த்து அப்படி இருக்கும்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கரெக்டான ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 மார்க்ஸை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட அனோலர்னிங் கைட் புக்ஸ்ல உங்களுக்கு எல்லா 1 மார்க்ஸும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் நீங்க கைட் புக்ஸ் வாங்கலையா, இப்பவே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. எஸ். ஸோ அடுத்தது நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, சூஸ் ஏ ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது புக்கினா புக் பேக்கா, ஏன்னா கெஸஸ் வருதா உங்களுக்கு? எஸ். ஸோ இது வந்து புக்கிங் கொஸ்டின்ஸ்ப்பா, ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சரியா? ப்ராப்பர்ட்டி தான் கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ என்னது, கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஆன்சரை நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து பாருங்க, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான எஸ். ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து பாருங்க மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நமக்கு கொடுத்துருக்கிறதே 10 ப்ராப்பர்ட்டி தான். அந்த 10 ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆன்சரை கரெக்டாக எழுதிடலாம். ஓகே. அடுத்தது நமக்கு எந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க, எஸ் ஜீரோஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோஸ் அப்படின்னாலே என்ன, சாப்டர் 3 இல்லையா? ஸோ சாப்டர் 3லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னப்பா, எனி கெஸஸ்? எஸ். ஸோ -q/r த ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் 3 zeros கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நமக்கு சம்மேஷன் 1/α சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதுலேயே ஈக்குவேஷன் மாற்றி கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் எழுத தெரியணும். ஸோ அதனால் கான்செப்டை புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் மொத்தமாகவே நமக்கு சாப்டர் 2லேருந்து எஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்தது இங்கே சாப்டர் 3லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் கொடுத்து உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓனாக எழுதுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டால் எஸ்கேப் ஆக முடியும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நான் கிரியேட்டிவ் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பப்ளிக்கில் தான் கிரியேட்டிவ் கேட்பாங்கன்னு கிடையாது, நமக்கு குவார்டர்லியில கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்க, the period of y equal to cos 6x plus sin 4x. ஸோ இந்த கொஸ்டின் வந்து புக்கின். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கின்ல கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 131. ஓகேவா? ரிமார்க்ல கேட்டிருப்பாங்க.
சரியா, பேஜ் நம்பர் 131ல ரிமார்க்ல இருக்கு. ஸோ கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் சாப்டர் 3 அண்ட் இந்த கொஸ்டின் நமக்கு சாப்டர் 4. ஓகே, ஸோ 12th கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ இதுவுமே நமக்கு சாப்டர் 4 தான். அண்ட் இதோட ஆன்சர் எஸ் 12th கொஸ்டினோட ஆன்சர் வந்துட்டு π/2 - x. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்ட் இந்த 4th சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சைனு காஸ் டான்னு சொல்லி இருக்கிறனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கும் போதே ரொம்ப கிளியர் கட்டா வந்து பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, அடுத்தது tan inverse of 1/4 plus tan inverse of 2/9 சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களே. ஸோ இதுக்கு ஈக்குவலோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இல்லையாப்பா. ஸோ அது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், tan inverse of 1/2. ஓகே, அடுத்தது 14th கொஸ்டின். ஸோ சைன் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பார்க்குற எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம நீங்க அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது 15th கொஸ்டின், the radius of the circle. ஸோ radius of the circle இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா is √10. இது நமக்கு சாப்டர் 5ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே சாப்டர் 4 அண்ட் 13th கொஸ்டின் ஆல்சோ கமிங் ஃப்ரம் சாப்டர் 4 இல்லையா. ஸோ சாப்டர் 4ல மொத்தமாக நமக்கு 4 கொஸ்டின் அண்ட் சாப்டர் 3ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் சாப்டர் 2ல தான் மினிமமாக கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ நீங்கள் அதுக்குன்னு சாப்டர் 3ல வந்து மினிமமாக படிக்காதீங்க, அதில் இருக்கிற எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். ஒரு கெஸ் வச்சுக்கலாம். ஓகே, இந்த சாப்டர்ல நமக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த எலிப்ஸ் ஃபார்மேட்ல நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுல இருந்து ஃபோக்கை கொடுத்துருக்காங்க அண்ட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இதுல வந்துட்டு எசென்ட்ரிசிட்டி ஆஃப் த எலிப்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் 16th ஒன்க்கு 1/√2. சரியா, 1/√2 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடுத்தது yes, so the locus of a point whose distance from -2, 0 is 2/3 கொடுத்திருக்காங்க and times is distance from the line x is equal to -9/2. so இது வந்துட்டு பாராபோலாவா ஹைப்பர்போலாவா எலிப்ஸா சர்க்கிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார், எல்லாமே வெக்டார் அல்ஜிப்ரால வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ சாப்டர் 5லேருந்து நமக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது சாப்டர் 6. ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 கொஸ்டின்ஸுமே நமக்கு சாப்டர் 6ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு எக்ஸசைஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எதுவுமே புக்கின் வந்து நமக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் ஸோ இதோட ஆன்சர் என்ன, இதெல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி நமக்கு கொடுத்துருக்காங்களே, அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. லைக் கோப்ளைனராக இருக்கட்டும், நம்மளோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாக இருக்கட்டும் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், இது எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. டெஃபினட் அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்தது அடுத்தது அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெக்டார் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர் எனி 3 வெக்டார்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் b vector dot c vector is not equal to 0 and a vector dot b vector is not equal to 0. இப்போ வந்துட்டு அந்த a vectorரும் c vectorரும் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. that is perpendicular, parallel, inclined at an angle π/3, inclined at an angle π/6 ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. so what is the answer? Option B the correct answer, parallel. Okay, அடுத்தது 20th question, distance from the origin to the plane 3x minus 6y plus 2ez plus 7 is equal to 0 ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கின் தான். ஸோ இதில் புக் இன்டீரியர் எவ்வளோ கேட்டிருந்தாங்க, 2 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் புக்குக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னாலே ஈஸியாக வந்து எழுதிடலாம். சரியா, அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2ல நமக்கு வந்து டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் கேட்டு எனி 7 கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த எனி 7ல நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட போர்ஷன்ஸ் என்ன 6 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் 7 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 6 தான். அந்த 6ல் 5 சாப்டர்ஸ் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக 7 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்கப்பா. எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் 1ல செகண்ட் ப்ராப்ளம். சரியா, ஃபர்ஸ்ட் 1ல செகண்ட். ஸோ அடுத்தது நமக்கு இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடுப்பா, ஏகப்பட்ட டைம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் 1.11. சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ரைட் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற கான்ஜுகேட் டேர்ம்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் 1ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சரிங்களா, அடுத்தது நமக்கு show that உங்களுக்கு மாடுலஸ் டேர்ம் கொடுத்துறாங்க which is equal to 3 represent a circle. இதுல வந்து சென்டர் அண்ட் ரேடியஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸசைஸ் 2.6ல ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா, அடுத்தது நமக்கு இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதில் ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ட் a quadratic equation whose roots are alpha +2 and beta +2. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரூட்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையாப்பா.
ஸோ இந்த கொஸ்டின் வந்து 25th கொஸ்டின் நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3.1 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயே எல்லாமே இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது ஃபைண்ட் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் அ மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் 2i + 3 ஆஸ் அ ரூட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து காமன் தான்ப்பா. ஆனால் இந்த இது இருக்கு இல்லையா, 2i + 3 நம்மளோட கான்ஜுகேட் டேர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இப்போ 26th கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.2ல தேர்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது 27th question. So என்ன கொடுத்திருக்காங்க, find the all values of x such that -10 pi less than or equal to x less than or equal to 10 pi and sin x is equal to 0 சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த question நமக்கு சாப்டர் 4ல இருந்து கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸ் 4.1ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 28th question. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கப்பா, find the general equation of the circle. அப்போ சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இங்க அந்த டயாமீட்டர் அண்ட் லைன் செக்மெண்ட் ஜாயின் பண்றதை நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா வந்து பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5.4. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நம்மளோட வெக்டர் அல்ஜிப்ரால வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இது வந்துட்டு எக்ஸசைஸ் 6.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இந்த கம்பல்சரி கொஸ்டின் கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. சரி, கம்பல்சரி கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவா கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இது வந்துட்டு சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.1ல இருக்கிற மாடல் வச்சு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாடல் வச்சு நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைவ் கிளாஸஸை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. Yes, so the next 3 mark question. So இதுல 10 questions கொடுத்திருக்காங்க, அதுல 7 questions நாம எழுதணும். So அதுல 31st question நமக்கு exercise 1.3ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 32 question ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1.17. ஸோ இந்த மெத்தட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல நீங்க கிளியரா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும், எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க 33rd question. ஸோ இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் ஒன்பா, அதிக டைம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் மல்டிபிள் டைம்ஸ். ஓகே, ஸோ இது நமக்கு எக்ஸசைஸ் 2.5ல ஃபோர்த் ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்தது 34th கொஸ்டின் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு, அதாவது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இருக்கு இல்லையா, 5 மார்க்குக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க்குக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெயின் டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கிளியர் கட்டா வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதில் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் 2.8ல எஸ் 8ல நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? 8ல நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது 35th ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது நம்ம எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 3.17. ஸோ அடுத்தது நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் நமக்கு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு எஸ் எக்ஸசைஸ் 3.6ல ஃபிஃப்த் ப்ராப்ளம். அடுத்தது 37th. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப். ஸோ இந்த இன்வெர்ஸ் டேர்ம் எல்லாமே உங்களுக்கு காமனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிளியராக வந்து பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க. சைனை பார்த்து காசோடது போட்டுருவோம், காசு பார்த்து சைனோடது போட்டுருவோம், டேன் மாற்றிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டேர்ம்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இந்த எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது நமக்கு எக்ஸாம்பிள் 4.10ல இருக்கு. அடுத்தது ப்ரூவ் தட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 10 4 pi - 10 சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்பா. ஓகேவா? ஸோ இது மாடல் இருக்கு. ஸோ அந்த மாடலை பேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். 4.7ல எஸ் ஃபோர்த் மாடல். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனில் கேட்டிருப்பாங்க அண்ட் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் காஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் தான் சேஞ்சஸ். ஸோ நீங்கள் வந்து அதில் மினிமம் சேஞ்சஸ் மட்டும் தான் வந்து பண்ண போகிறீங்க. அடுத்தது 39th கொஸ்டின். ஸோ இது நமக்கு எக்ஸசைஸ் 6.1ல 11th கொஸ்டின்ப்பா. ஆனால் இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 80 யூனிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. பட் புக்கில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஆன்சராகவே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சரியா? ஒர்க் டன் இருக்கு இல்லையா, ஆன்சரே இதை தான் வந்து கண்டுபிடிப்பீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சரே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம், உங்களுக்கு காமன் கொஸ்டின் தான். சரியா? அடுத்தது 40th question. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் 5.1. ஸோ இங்கே வந்து நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கல. ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க, 38th அண்ட் 39th கொஞ்சம் கொஸ்டின் வந்து மாற்றி மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது நமக்கு எஸ் பார்ட் 4. ஸோ 41ல ஏ கொஸ்டின். சரிங்களா? ஸோ 41ல ஏ என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு சாப்டர் 1லேருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1 இருக்கு இல்லையா. ஸோ 1.1ல yes once again 1.1ல தேர்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது நமக்கு பி ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷன் எதுலேருந்து கேட்டிருக்காங்க,
தேர்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. எக்ஸாம்பிள் 3.15. ஸோ இதுல வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே கொஸ்டின்ல 2 சாப்டர், அதாவது 2 சாப்டர் வச்சு கேட்பாங்க அண்ட் ஒரே சாப்டர் தான் வச்சு கேட்பாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு மல்டிபிளா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாருங்களா, 41st சாப்டர் 1ல இருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, சாப்டர் 3ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு மாத்தி மாத்தி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது 42nd ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு எக்ஸசைஸ் 2.5ல 7th ஒன் அண்ட் அடுத்த கொஸ்டின் நமக்கு சாப்டர் 4ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. எக்ஸசைஸ் 4.2ல 6th ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது 43rd கொஸ்டின். ஸோ 43rd கொஸ்டின் நமக்கு சாப்டர் 2ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் ப்ராப்ளம். ஸோ அடுத்தது சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1ல 10th ப்ராப்ளம். ஸோ இதுல வந்து பாருங்களா, மேக்ஸிமம் எக்ஸசைஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், எக்ஸாம்பிள் தான் அதிகமாக கேட்பாங்க, ஸோ அதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? கண்டிப்பா கிடையாது. எக்ஸசைஸ்க்கும் நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அதிக கொஸ்டின் நமக்கு இந்த டைம் எக்ஸசைஸ்ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது 44th கொஸ்டின். ஸோ 44th கொஸ்டின் எதுலேருந்து கேட்டிருக்காங்க, சாப்டர் 5லேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? எஸ், 44th கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 5.19 அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு எஸ், ஸோ ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட். ஸோ இதில் 4 ஃபார்முலா தான் இருக்கு. காஸ் ஆஃப் a plus பீட்டா, சாரி ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இந்த 4 ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா? ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 6.1ல 9th ப்ராப்ளம். ஸோ இதே 10th ப்ராப்ளம் இருக்கு அண்ட் எக்ஸசைஸ் சாரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு. சரியா? ஸோ அது கொஞ்சம் கிளியரா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நமக்கு 45th. ஸோ இது நமக்கு சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. எக்ஸசைஸ் 1.3ல 3rd கொஸ்டின் அண்ட் எக்ஸசைஸ் 6.7ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்க கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 46th கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.20. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட்ல 3rd ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே மெத்தட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னென்ன மெத்தட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தது கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் மெத்தட் மட்டும் பார்க்காம கொஸ்டின்ஸை அட்லீஸ்ட் ஒரு 3 times ஆச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் 47th எக்ஸசைஸ் 5.5ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ எக்ஸசைஸ் 5.5ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ எக்ஸசைஸ் 5.5 அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா நீங்க பார்த்தோம், டெஃபினட்டா அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா? அடுத்தது சாப்டர் 2ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. எக்ஸசைஸ் 2.8ல 4th செகண்ட் ப்ராப்ளம் அண்ட் 4th கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ எல்லாமே கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ எந்த சாப்டர்ல இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, ஸோ இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஓகே, இந்த சாப்டர்லாம் நம்ம நல்லா படிச்சிட்டோம், ஸோ இன்னும் வந்து நம்ம நல்லா படிக்கணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் இந்த சாப்டருக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் டெஃபினட்டா குவாலிட்டியில் எக்ஸாம்ல நீங்க 100 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எவ்ரிடே நம்ம லைவ் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம லைவ் அட்டன் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.